ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை கதையில் அண்ணாமலைக்கு ஃபோன் வந்து ஓடுறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் மீனாவையும் முத்துவையும் பார்த்ததும், ஏய் என்னடா இது வேஷம் அப்படின்றாரு. உடனே நான் போயிட்டு பேசுகிறேன் போலீஸ்கிட்டன்ட்டு வந்து உட்காந்து பேசுகிறாரு அண்ணாமலை. சார், நான் ரயில்வே எம்ப்ளாய், ரிட்டையர்டு சார். இவன் என் பையன் முத்து, வேனு காரு எல்லாம் வச்சு ட்ராவல்ஸ் நடத்துகிறான். இது எங்கள் மருமக மீனா, பூ கட்டி விற்கிறா. பெரிய மண்டபத்துக்கெல்லாம் ஆர்டர் எடுத்து பண்ணுவாங்க சார். நாங்கள் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க இது மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை போலீஸ்கிட்ட. உடனே போலீஸ் வந்து, ஏயா இதெல்லாம் உனக்கு தேவையா, இந்த பிரச்சனைலாம்? நல்ல குடும்பம்னு சொல்கிறாங்க, ஆனால் கடைசியில் நீ இது மாதிரி பண்ணியிருக்கியே அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இல்லை சார், எங்கள் ஒய்ஃபோட தங்கச்சியுடைய தாலி செயின் காணும் சார். அது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு வேஷம் போட்டோம். ஆனால் இது எங்களுடைய வேஷம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஏயா நீயே போலீஸ் ஆகிடுவ பழகுது, நீயே கண்டுபிடிச்சிட்டா அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கிறோம், எங்ககிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்றாரு. இல்லை சார், எனக்கும் சின்ன வயசில் போலீஸாக ஆகணும்னு ஒரு ஆசை தான், அதுக்காக நாங்களே கண்டுபிடிச்சிடலான்னு நினச்சோம் சார் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதுக்கப்புறம் மீனாவையும் முத்தையும் விடுதலை பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வராரு அண்ணாமலை. அண்ணாமலை வந்து மீனாவை வீட்டுக்கு கூப்பிட்றாரு. இப்போ தான் அந்த போலீஸ் சாமியாருன்னு தெரிஞ்சிருச்சு இல்லைம்மா, நீ வீட்டுக்கு வாமா, எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்றாரு. உடனே முத்து வந்து, அப்பா ஒன்றும் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இது அம்மாவுக்கு புரியணும்லப்பா அப்படின்றாங்க. சரி சரி, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாங்கள் கொஞ்ச நேரத்தில் வரோம் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே அண்ணாமலை, எங்கடா போகிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, அதே வீட்டுக்கு போனால் தான் அந்த தாலி திருடின அந்த அம்மா வந்து நகை உருக்கிறதுக்காக அங்கே வரும். அதை இப்போவே பிடிச்சாதான்ப்பா. இப்போ வந்து நாங்கள் பிடிக்கலன்னா அது வந்ததும் இங்கே இருக்கிறவங்களாம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா எஸ்கேப் ஆகிடும்ப்பா அப்படின்றாரு. சரி, பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் வீட்டுக்கு போயிடுறாரு. மீனாவும் முத்தும் பிளான் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த திருட்டு நகைலாம் உருக்கிற இடத்துக்கு உள்ளே போகிறாங்க. எப்படியா இருந்தாலும் அந்த அம்மா இங்கே தாங்க வரும், நம்ம ஒளிஞ்சிருந்து அதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ரூமில் ஒளிஞ்சிக்கிறாங்க பிளான் பண்ணி. அந்த அம்மாவும் எதிர்பார்த்த மாதிரி சொர்ணா அக்கா அது கூட 2 பேரை புது ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு நகை உருக்கிறதுக்காக வருது. வந்து, அக்கா எங்கக்கா போனேன், வீட்டில் ஏன்க்கா யாரும் இல்லை, நான் சொர்ணா வந்திருக்கேன்க்கான்னு கத்துது. என்னடா இது, யாருமே இல்லையேன்னு சாமி ரூமில் இருந்து ஒரு ஒளி வருதுங்க. ஒளி வந்ததும் அதை திறந்ததும் மீனா தலைமுடியெல்லாம் விரித்து போட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு கையில் ஒரு வேலோட வராங்க. ஏய் என்னடி திருடிட்டு வந்திருக்கீங்களா? இந்த பூமியில் பெண்களை தெய்வமாக நினைப்பாங்க, ஆனால் நீங்கன்னா என்ன இது மாதிரி திருட்டு தொழிலில் ஏற்படுத்திருக்கீங்களே, உங்களை மன்னிக்கவே கூடாதுன்னு சொல்லுது. உடனே முத்து குடுகுன்னு ஓடியாந்து, அம்மா காளியாத்தா காளியாத்தா அப்படின்னு உழுந்து கும்பிட்றாரு. சாமி வந்துடுச்சு, உழுந்து கும்பிடுங்கன்றாரு முத்து அவங்கள. உடனே சொர்ணாக்கா எல்லாரும் கூட வந்தவங்களாம் உழுந்து அம்மா தாயேன்னு கும்பிட்றாங்க. உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன், தாலி திருநீங்களே எங்கே அப்படின்னு கேட்குறாங்க மீனா. ஐயோ அம்மா, நாங்கள் எங்கம்மா திருடணுன்றாங்க. ஏய், நீ திருடின தாலியை குடுடி, என்னுடைய பக்தர் சீதாவுடைய தாலியை திருடி வச்சுருக்கீங்களா, அதை கொடுங்கடின்றாங்க. ஐயோ, தெய்வம் வந்து இப்படி நம்மளை பண்ணுதே, நம்ம கொடுத்துடணும்னு சொல்லிட்டு அவங்க திருடின நகையை கொடுத்துட்றாங்க. பலார்னு அடிக்கிறாங்க மீனா. உடனே அந்த முடியெல்லாம் விரித்து போட்டுட்டு முகத்தை காட்டுறாங்க. உடனே அந்த சொர்ணாக்காவுக்கு, ஏய் நீ ஆடி அப்படின்ச்சு. ஆமாண்டி நான் தான் அப்படின்னு பலார்னு அரைஞ்சிட்டு, நீ பொய் சொன்னதுனால என்னை எங்கள் வீட்டிலேருந்து அனுப்பிச்சிட்டாங்க, எங்கள் மாமனார் உயிருக்கு ஆபத்து, நான் வீட்டில் இருக்கக்கூடாது, நீ சொன்னது நீ தானே, என் தங்கச்சி தாலியும் திருடி இருக்கேன்னு பலால்னு அரைஞ்சி இது பண்ணுறாங்க. உடனே அந்த சொர்ணாக்காவா, என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க, என்னை போலீஸ்லலாம் பிடிச்சி கொடுத்துடாதீங்கன்னு அழுவுது அந்த அம்மா. அதுக்கு முத்து சொல்கிறாரு, நாங்கள் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்கக்கூடாதுன்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும், அதே போல் சொல்லணுன்றாரு. சரிங்க ஐயா, நாங்கள் நீங்கள் சொல்கிறத கேட்குறேன்ட்டு உடனே முத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராருங்க அந்த சாமியார் அம்மாவை. போலி சாமியார் அந்த திருடியை கூட்டிகிட்டு வந்ததும் வீட்டுக்கு வந்து அவங்க மாமியாரையும் சீதாவையும் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாரு முத்து அவங்க வீட்டுக்கு, அண்ணாமலை வீட்டுக்கு. அவங்களும் அண்ணாமலை வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மா தபத்தியா, இந்த பொம்பளை தான் பொய் சொல்லி சீதாவுடைய தாலியை திருடிச்சு, இந்த பொம்பளை தான் மீனாவையும் வீட்டை விட்டு போக சொன்னச்சுன்றாரு. உடனே விஜயா வந்து, ஏய் அவங்க சாமியார் அம்மாடா, ஏன்டா இப்படியெல்லாம் அவங்க மேலே குற்றம் சொல்கிற அப்படின்றாங்க விஜயா. அது சாமியார் அம்மாவா போலி திருட்டு அம்மாவா, நீயே அதை கேளு அப்படின்றாங்க. உடனே விஜயா பிடிச்சி தள்ளி, ஏய் உண்மையை சொல்லு, நீ யார் சொல்லி இங்கே வந்த, உனக்கு யார் இது மாதிரி சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா.
உடனே அந்த அம்மாவும் சொல்லுது, ஆமாம்மா நான் பொய் தாம்மா சொன்னேன். என்னை வந்து அது மாதிரி சொன்னது சிந்தாமணி தான்னு சொல்லாமல் ரோகிணி மேலே போட்டுடுதுங்க. ரோகிணி தான் செய்ய சொன்னாங்கன்னு. உடனே மனோஜுக்கு ஷாக் ஆகிடுது. என்னது ரோகிணியான்னு. முத்துவும் சொல்கிறாரு, டேய் மனோஜி திரும்பவும் அந்த பார்லர் அம்மா உன்னை கேனையாக்கிச்சுரா அப்படின்றாரு முத்து. உடனே ஷாக்காகி நிற்கிறாருங்க மனோஜி. நாளைக்கு மீண்டும் தொடருவோம். நன்றி. பாய் பாய்.